ஏண்டா 7ஆம் நம்பர் பஸ் எப்போ வரும்? அதுக்கு இஷ்டம் இருந்தா வரும், இல்லைன்னா வராது மச்சான். சிலுக்கா என்ன கிண்டலா? அடடே கோச்சுக்குதுப்பா குயிலே. அதானே. ஏமா இப்ப நான் என்ன கேட்டேன்? சிலுக்கான்னு கேட்டேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறிய? பார்த்து தொடுப்பா. நீ சாப்பிட்டாக்கிதா மச்சான்? இப்பதானே தொட்டேன், இனிமேதான் தெரியும். உங்களை 8ஆம் நம்பர்லயே நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, எத்தனாம் நம்பர் பஸ் பத்தி கேட்டேன்? 7ங்க. எத்தனை அடி வாங்கிக்கிற? 6ங்க. ஒண்ணு குறையுது இல்ல? ரொம்ப நன்றிங்க. நீங்க வேற, இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணங்க. ஆமா, உங்க வீடு எங்க? நான் வேணா கொண்டாந்து விட்டு வரேன். பரவாயில்லைங்க, நானே போயிடுறேன். வயல் ஏறாம இருக்கணும், நம்ம பேர் சொல்லிக்கங்க. உங்க பேர் என்னங்க? டிங்கர் டில்லி. நீங்க வேணா டில்லின்னு கூப்பிடுங்க. டேய், ஏன்டா இப்படி பீடி பிடிச்சு உடம்பே கெடுத்துக்கிற? சிகரெட் குடிக்க காசு இல்ல, அதனால பீடி குடிக்கிறேன். இது ஒரு கேள்வியா? சம்பளத்தை கொடு நீ. ஆமா, சம்பளத்திலே இரு. என்னங்க? என்னம்மா இங்க வந்துட்டேன், மறுபடியும் யாராவது கல்யாணம் பண்றீங்களா? இல்லைங்க, இப்பெல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம அடி என்ன அடி அன்னைக்கு. ஆமா, உனக்கு எப்படி தெரிய போகுது? என்னங்க, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னது? பேண்ட் ஷர்ட். நான் லஞ்சமா? இல்லைங்க, அன்பளிப்பு. இப்பெல்லாம் நான் உங்களை அடிக்கடி நினைக்கிறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாப்பா. நீ பச்சை பொண்ணு, நான் பக்கா லோ கிளாஸ். நான் உங்களை மாத்திரதான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி நீ லோ கிளாஸ் ஆயிரன்றியா? இல்ல, உங்களை ஹை கிளாஸா மாத்த போறேன். உன் தலையெழுத்து அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அப்போ நம்ம 2 பேருக்கும் ஃபிட்டிங் சரியாகுதுங்கிற? இவன் தேரவே மாட்டான். அந்த ஆளை பத்தி கவலைப்படாத, அவருக்கு பீடி கொடுக்கலன்னு கோவம். நீ வா போங்க. அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? டில்லிங்க. நடந்ததை பத்தி எல்லாம் தங்கச்சி சொன்னா. இருந்தாலும் உன்னை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுது? உன்னை பார்த்தா இருக்குது. இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொன்ன. என் தங்கச்சி ஆசைப்படுறாள்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அவளை கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. வெங்காயங்க அறியும் போது கண்ணில் தண்ணி வந்து அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல, நம்மளால ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டுமா? நானே பார்த்துட்டேங்க. 27ஆம் தேதி நல்லா இருக்கான். ரொம்ப பாஸ்டா தான் இருக்க. இது பாருங்க, இனிமே நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். சொல்லு. இந்த லுங்கி அவருங்க. ஐயோ, அது இல்லைங்க. இனிமே நீங்க பேண்ட் ஷர்ட் தான் போடணும். நான் வேற என்னமோன்னு சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க சலூனுக்கு போறீங்க. என்னது சலூன்? நான் என்னமோ வெளிநாடுன்னு நினைச்சிட்டேன். அழகா முடி வெட்டிட்டு வரீங்க. ஆமா, எல்லாத்தையும் மாத்திரியே, என் புத்தி எப்படி மாத்த போற? அது ஒண்ணும் மாத்த வேண்டாம், நல்லா தான் இருக்கு. காதலிக்காக நல்லா இருந்த முடிய காசு கொடுத்து சிக்க எடுத்துக்கிறோம், பாப்போம். அலி, டாக்டர், என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா அவளால நடக்க முடியல. அநேகமா அவங்களுக்கு செயற்கைக்கால் பொருத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஏன் டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் அதுக்கெல்லாம் வசதி இருக்குல்ல? பூனாவிலதான் செயற்கைக்கால் செய்யறாங்க. எங்களால அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்ய முடியும். இருந்தாலும் பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். என் அள்ளி கால் இப்படி ஆகி போச்சுன்னு நான் கவலையில இருக்கும்போது தான் இந்த மேனேஜர் என்ன பார்க்க வந்தா. நீ எங்க முதலாளி மாதிரியே இருக்கிறியா, எங்க வீட்டுக்கு வந்து நீ அவரை மாதிரி ஆக்டி கொடு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் துட்டு கொடுக்குறேன்னா அந்த துட்டை வச்சு என் அள்ளி காலை சரி பண்ணலாம் தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தா அவனுக்கு என் காலையை எடுத்துருவானுங்க பொழுது. வீட்டை விட்டே வெளில அனுப்ப மாட்டாங்க. உன்னை என்னமோ நினைச்சையா, உன் மனசுலயும் சுத்தம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ என்ன அழுக்கு பண்ணாதுன்னு. தலையாட்டினா மட்டும் போதாது, நானே ஒரு 1.5 மீட்டர் துணி வாங்கி கொடுக்குறேன். இந்த ஆஃப்டர் ஹவுஸ்ல ஃபுல் பண்ணிட்டா மாட்டிக்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நடக்கட்டும். யார் உள்ள போக கூடாது.
ஏய்யா நான் பெரியவர் காலத்துல இருந்து இங்க வேலை செய்யற வேலைக்காரன்யா. வேலைக்காரனா கொல்ல பக்கமா போ, மாடி பக்கம் யாரும் போக கூடாது. யார் சொன்ன? அம்மா சொன்னாங்க. அம்மாவா? ஓ அந்த குண்டா? யோ அவ எனக்கு கீழே வேலை செஞ்சவையா, இப்ப என்னையே அதிகாரம் பண்றாடா. சரிதான் போயா. பழச கிளற விட மாட்டீங்களே, நான் பின்னாடியே பாத்துக்கிறேன். எங்க பங்களா விட்டு வெளியில போற? வெளில போனா என்ன? வெளியில போனா என்னவா? எங்க சட்டத்தை மீறி வெளியில போக நினைச்சா நான் ஒரு மாதிரியானவன். இன்னைக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வாரத்துக்கு நீ நிறைய சொல்ல போல் இருக்கு. நீ வேற பங்களா எவ்வளவு பெருசா இருக்குதே, நல்லா பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆமா, நாம தான் ஹைதராபாத்ல இருந்து வந்த பாத்தியா? பேரு? இங்க டேனின்னு கூப்பிடுறாங்க. உண்மையான பேரு ஆரோக்கியசாமி. நீ என்ன பண்ற? ஆரோக்கியசாமிய மாத்தி ஆயுதசாமின்னு வச்சுக்கிற. திருப்பதி சென்ற பஸ் பள்ளத்தில் உருண்டது. ஐயோ, பள்ளத்தில் உருண்டவர்கள் விவரம் 36 பேர். அதென்ன 36? 36 பேர் பெரியவர்கள், 5 வயது சிறுவன். ஓஹோ, ஆக மொத்தம் 36. இறந்தவர்கள் விவரம்: ராமசாமி, வஜ்ரவேலு, முனுசாமி, ரத்னம். நம்ம லாண்ட்ரி நீ போயிட்டியா? என்ன ஆச்சியா? நம்ம லாண்ட்ரிய இஸ்திரி வச்சு இழுத்துட்டானுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம ரத்னம் திருப்பதி போனான்ல, க்ளோஸ். ரத்னம், நீ மலை மேல ஏறும்போது செத்தியா இல்ல லட்டா வாங்கிட்டு திரும்பி வரும்போது செத்தியானே தெரியலையே. ஐயோ, நான் 60 ரூபாய் கொடுத்து லட்டு வாங்கிட்டு வர சொன்னானே. என்னங்க அந்த லட்டு இருக்கா, நொறுங்கி போயிடுச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன டிவியா பார்த்து சொல்றதுக்கு? ரத்னம், மொட்டை அடிக்க போனியடா, லட்டோட போயிட்டியே. மொத்தம் 100 ரூபாய் நஷ்டம். 100 ரூபாயா? ஆமா, நீ 60 ரூபாய், நான் 40 ரூபாய். 40 ரூபாய் நீ வேற கொடுத்தியா? வாங்கிட்டு வந்தானே அந்த லட்டை மேல் விலைக்கு விக்கலான்னு பார்த்தனே, மேலேயே போயிட்டானே. ரத்னம், நீ எங்கடா இருக்கிறாய்? அடியே புருஷன் செத்து போனது கூட தெரியாம பொட்டை வச்சுக்கணும், பூவை வச்சுக்கணும், வாச கூட்டின்னு இருக்கிற. முண்டோ 10 நாள் கழிச்சு லடி பொட்டையும் பூவையும் எடுப்பாங்க. ஏன் புருஷன் செத்து போனதை நான் நேத்தே பேப்பர்ல பாத்துக்கினேனே. அடி பாவி, ஊர் உலகத்துக்காவது கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அழுவேண்டி. எனக்கு தெரியாதேடி. ஏன் புருஷன் மட்டும் சாவட்டும், நான் எப்படி ஒப்பாரி வச்சு பாடுறேன்னு பாரு. நீங்க பெடல் மிதிக்கிறது எப்படியா, டியூப கிழிச்சு பஞ்சர் ஓடுறது எப்படியா, அந்த பஞ்சர் ஓடுற அழக நான் பாத்துக்கிட்டே இருப்பனே. நிறுத்தடி, இன்னாடி அடி சண்டாளி, உன் புருஷன் கூட ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசியிருந்தீனா அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பான். உன் புருஷனுக்கு வாந்தி பேதி வந்து வாரிக்கின்னு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? ஏம்மா, உங்க சண்டையில என் ஆயுச ஏமா குறைக்கிறீங்க? உன் பொஞ்சாதிக்கு இருக்கிற வாய்க்கு என்ன பண்ணணுங்கிற? இன்னும் 15 நாள்ல கிழிஞ்சிருங்கிறியா? அது இல்ல, நீ சைக்கிளுக்கு காத்து அடிக்கும் போது டம்மால வெடிக்க போகுது. அது நீ சைக்கிள் டியூப் நினைப்ப, அதான் இல்ல, அது உன் நெஞ்சு. இன்னையில இருந்து காத்தடிக்க மாட்டானே, வெறும் பஞ்சர் தான் இல்லடா கண்ணா. வர இந்த ஆடிட்டர் வக்கீலும் புதுசா சட்டத்தை சொல்லி நம்ம உசுரை எடுக்கிறானுங்கப்பா. ஆளை காட்டுங்க, 2 தட்டு தட்டிடுறேன். என்னப்பா ஆபீஸ் வர சொன்ன என்ன சங்கதி? ஒண்ணு இல்ல, 2-3 கம்பெனி விக்கலான்னு இருக்கிறேன். வித்துக்க. நீ ரெஜிஸ்டார் முன்னாடி வந்து கையெழுத்து போடணும். இதான வேணாங்கிறது. ஸ்கூல் பக்கம் எவன் போனாங்கற, நம்மளதான் வெறும் கை நட்டுமா? அதை எத்தனை பக்கம் வேணாலும் சொல்லி குத்துன்னு குத்துறேன். என்னது, உனக்கு கையெழுத்து போட தெரியாதா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. என்னப்பா பண்றதுப்பா? கவலைப்படாதீங்க, இவன் வலது கையில இருந்து 3 விரலை வெட்டி எடுத்துறேன், கட்டு போட்டுறேன். யாராவது கேட்டா ஆக்சிடென்ட்னு சொல்லிடலாம். கை நாட்டு போடணும். யோ, என்ன ஆலியா நீயோ விரல வெட்டுறேங்கிற? நான் நகத்தை வெட்டவே பயந்துக்கின்னு பல்லால கடிக்கிறவன். இந்தாப்பா, நமக்கு இந்த வம்புலாம் அவன் கையெழுத்துலாம் போட தெரியாதுன்னு. நீ அவன் கையெழுத்து காட்டு. எத்தனை கையெழுத்து உனக்கு கொண்டா? அப்படி வா வலிக்கு. இதுல பாபுவோட கையெழுத்து இருக்கு, போட்டு பழகிக்க. உங்க கூட பேஜாரா போச்சு. நாளைக்கே சாயந்தரத்துல ஃபுட்பால் ஆடுவான் பாபு, நீ ஆடுவீங்க. ஆட தெரியாதவனும் காலை வெட்டுவீங்க. நல்ல வேலை உனக்கு பொம்பளை சமாச்சாரம் இல்ல. ஏயா, இப்படி ஒவ்வொரு அங்கமா வெட்டிட்டா எனக்கு என்னதான் மிஞ்சம்? பாபு முதலாளி, உங்க நிலைமை இப்படி ஆகல. ஏயா, லெட்டர் எல்லாம் கிடைச்சதா? கிடைக்காம நான் வருவனா? ஐயோ, கோடீஸ்வரர் விட்டு புள்ள, நீங்க கை முறுக்கு கம்மர்கிட்ட விக்கலாமா? சத்தம் போடாதியா, வள்ளி காதுல விழ போகுது. கோடீஸ்வரர் விட்டு புள்ள இப்படி கை முறுக்கும் கம்மர்கிட்ட விக்கலாமான்னு சொல்ல வந்தேன். ஏய், சீ. நான் கூட நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரு இப்படி மாறி போயிட்டாருன்னு. அப்புறம் உங்க லெட்டர் வந்து தான் தெரிஞ்சது ஆள் மாறாட்ட குழப்பம்னு. அதை விடியா, முதல்ல அந்த மேனேஜர் கிரியா பழி வாங்கணும். ஐயோ முதலாளி, அவனுங்க பங்களா நிறைய அடியாட்களை அடுக்கி வச்சிருக்கானோ. நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கு தப்பா ஆயிரும். அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்ட உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். உண்டு இல்லைன்னு ஆக்குறதா? அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன். அது மட்டும் இல்ல, உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ. அவளுக்கு வைக்கிற குண்டு பாத்து வைங்க.
மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கரெக்டா புதன்கிழமை 11 மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க. வர்றேன். ஆமா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன். ஒரு சோடா கேடா. இங்க சோடாலாம் காத்து போயிருக்கோம். நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி. பொம்மை பாக்குறே டில்லி. டில்லியா? ஐம் சாரி பாபு, நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்க போறேன். நீ மத்தவங்களாம் நான் வராண்டாலே குளிப்பாங்க. நான் குளிக்கும் போது தாள் போட்டுக்க மாட்டேன். உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அடே கேஸ் வந்துருச்சா? ஏம்பா எங்கயாவது லீக் ஆகுமா? நீ லீக் பண்ணாம இருந்தா சரி. சிலிண்டர் அம்மாவுக்கு. என்னையா அது சிலிண்டரோட மேல போயிட்டு இருக்கு? அப்ப இவர்கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ எதுவா இருந்தாலும் பின்கட்டு வழியா தான் போகணும்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. அது இல்லைங்க, நம்ம சின்னமா இல்ல சின்னமா. யாரு? அருணாவா? ஆமாங்க, அவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அத்தானுக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கணும், ஒரு சிலிண்டர் கொண்டாந்து மேல வைனாங்க. அதான் கொண்டு போறேன். பூஸ்ட் பூஸ்ட். அதான் பூஸ்ட் அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சா? பார்ட்டிக்கு போயிட்டு வந்து கவனிக்கிறேன். வா போலாம். நீ வாப்பா. பார்ட்டி பூஸ்ட் வைக்கிற வெயிட். முதலாளி, நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? பூஸ்ட் கலக்க சொல்றியா? நீங்க எதையும் கலக்க வேண்டாம். அந்த டூப்ளிகேட் பையில இங்க அனுப்புறேன். நீங்க 2 பேரும் நல்லா மோதிக்கிங்க. அனுப்பு. மவனே, இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். யாரோ காக்கிநாடா நாயிடுவான், பாக்கணுமா? இப்ப பார்த்தா நல்லா இருக்காதியா, குளிச்சுனுக்குது. ஆனா உங்களை பாக்கணுமா? எனக்கு காக்கி நாடாவே தெரியாது. இதுல எங்க நாயுடு? இந்த மேனேஜரை பார்க்க சொல்லு. உங்களை தான் பாக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னதான் பாக்கணுமா? அது யாரு ஒத்த கால் நாயுடு? அநியாயமாகுது. என்ன மாதிரியா இருக்கிற? நானும் அதே தான் கேக்குறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? பேர் நான் புச்சா வச்சுக்கிறாங்க. பாபு தான். எடா கைய மூஞ்ச பாரு, திருட்டு கலை. இங்க மட்டும் என்ன வாழுது? அதே மூஞ்சி தான். ஏய், நீ பிறந்து வளர்ந்ததுலாம் எங்க? இந்த பாரு, நம்ம மட்டும் இந்த கிராஸ் கேள்வி கேக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம மேனேஜர்கிட்ட கேளு. என்னடா மேனேஜரை கேக்குறது? டாவா பேட்டா குட்டா முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கும். யோ, நீ என்ன மாதிரி இருக்கிற ஓகே, ஆனா நீ பேசுறதான் என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் எங்க அப்பா எதனா உங்க பேட்டிக்கு வந்து ஏதாவது சிலிமிசம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன மாதிரியே இருக்கிற. ஏன் உங்க அம்மா இந்த பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல? மவனை கொடுத்த பல்லுகள்லாம் உடைஞ்சிடும், இடிச்ச எலும்பெல்லாம் நொறுங்கிடும். யோ, எதுக்கே நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிற? நான் ஏன் வேஷம் போடணும்? நான் தானே ஒரிஜினல் பாபு. யாரு நீ? ஒரிஜினல் 46 கம்பெனிக்கு முதலாளி பாபு. அவன் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பாத்திருக்கேன். அசிங்கம் அதெல்லாம் எவையா பாப்பான்? நான் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா. அத கூட்டு வந்து யாரு பாபுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீ ஆயாவை கூட்டு வந்தா நான் எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் கேட்டா இவன் வழிக்கு வரமாட்டான். எப்படி கேட்டா வழிக்கு? என்ன அடிச்சுட்டு போயிட்டு கிட போறான்? சும்மா ஒரு தட்டு தட்டுனேன். நீங்க என்ன பண்றீங்க? இவன் ட்ரெஸ் கழட்டி நீங்க போட்டுக்கோங்க, உங்க ட்ரெஸ் கழட்டி இவனுக்கு போட்டுருங்க. போட்டுக்கிட்டா மேனேஜர் ஏற்பாடு பண்ண பாபு இனிமே நீங்க தான். இவன் என்ன பண்ண போறான்? இவனை எங்கேயாவது தெருக்கோடுல தூக்கி எறிஞ்சிடுறேன். மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா? வரமாட்டான். அப்படியே மீறி வந்தான்னு வச்சுக்குங்க, உண்மையான பாபுதான் வந்துட்டான்னு நினைச்சு இவன் ஆளுகளே இவனை அடிச்சு கொன்னுடுவாளவோ. தன்வினை தன்னை சுடும். நம்மள சுட்டு போதியா? இவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இனிமேதான் நீங்க உஷாரா இருக்கணும். இவன மாதிரியே நீங்க நடிச்சாதான் மேனேஜர் என்னென்ன திட்டம் போட்டிருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டுங்க. முதல்ல இவன் கழட்டியா? ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு. என் வீட்டுல எங்க போகணும் நானே கேட்க வேண்டியிருக்கு. எங்க போனப்பா? உங்க ரூமுக்கு தான் போகணும். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ, அவகிட்ட கொஞ்சம் தழுக்கா நெருக்கமா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே. ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா? குளிக்கிறியா டியர்? சாரி டியரா? என்ன புதுசா இருக்கு? இந்த டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கான்.
ஒருவேளை இவனும் அவனும் டப்புல ஒன்னா குளிப்பாங்களோ, நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ? என்னையா திடீர்னு உனக்கு என்னாச்சு? உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற, வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவிய? ஓடுவனா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தா வந்தேன். நிஜமாவா? எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்ப, மாறிட்டியா? அல்லியா? அவ எந்த ரூம்ல இருக்கா? தபார், இந்த பழசெல்லாம் கலராத, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு இது வந்துடுச்சா? இதுவா? அதுவே வந்துருச்சு. இரு குளிச்சுட்டு வந்துடுறேன். அங்க பாரு, யார் அவன் குப்பை தொட்டி பக்கத்துல விழுந்து கிடக்குறான்? ஹே, நம்ம பங்கட பாபுடா. இவன் என்ன கிடக்குறான்? வா பாக்கலாம். தூக்கு புடி. வள்ளி வள்ளி, நேத்து ராத்திரி பட்டத்துல கடைக்காரன் சினிமா பார்த்து சொன்னாங்க, உன் புருஷன் பையன் கிடந்தாங்க, ரோட்ல பேச்சு மூச்சுதானே. ஏன் புருஷனா? ஆமா. என்னாச்சு அவருக்கு? அவரே பட்டத்து பக்கம் போனாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தர்மாஸ்பத்திரியில சேர்த்துக்கிறாங்களாம், போய் பாரு. ஐயோ அம்மா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன அந்த பேச்சு முச்சலாம கிடக்குறான்? பாவம், அவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான். ரத்த காத்தோட காணுமேயா? நான் என்ன நினைக்கிறேன் டாக்டர், வயசு பையன் பாரு, எதையாவது கண்டு பயந்து இருப்பான். யோ, அதுக்கு வேப்பில அடிக்கணியா? இங்கேயே கொண்டு போட்டுக்கிற? நீ தொழில் கத்துக்கணுமே, அதுக்கு தான். நீ ரொம்ப அதிகமா பேசுற. என்ன இந்த ஆளு கண்ணு மூச்சா சொல்லு, நான் வந்து பாக்குறேன். இவன் தூங்குறானா மூச்சு முளறானா? தூங்குறவன் எப்படி முடிப்பான்? மகமாயி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா. ஐயோ மச்சான், உனக்கு என்ன ஆச்சு மச்சான்? உன்னை யாரு மச்சான் இப்படி பண்ணது? எந்த படுபாவி பசங்க உன்னை இப்படி பண்ணாருங்க மச்சான்? கவர்மெண்ட் பஸ்காரனா, தனியார் பஸ்காரனா? ஐயோ ஒண்ணுமே பேச முடியாதபடி இப்படி பண்ணி வச்சுட்டானுங்களே. அம்மா மச்சான், நான் அப்பவே சொன்ன கேட்டியா? டவுன் பக்கம் போகாத, அங்க திமிரு பிடிச்ச பணக்கார பசங்க இருக்கானுங்க. என் பேச்ச கேட்டியா மச்சான்? மச்சான், நான் உன் வள்ளி வந்திருக்கேன் மச்சான், என்ன பாரு மச்சான், பேச மாட்டியா? ஐயோ ஈஸ்வரி. ஏண்டா கூப்பிட்டியா? ஐயோ ஒண்ணு இல்லம்மா, அந்த ஈஸ்வரிய மச்சான். ஷோ, ஹாஸ்பிடல் எப்படியா சத்தம் போடாத. ஏமா, அவங்க கூழிங்கடகட்டும், இப்படியே கூழிங்கடதான்னு வச்சுக்கோ, உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும், அப்புறம் காத்து தான் வரும். ஏமா நீங்க கூங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மச்சானுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? இவர் இப்படி செஞ்சவன் நாசமா போக, கட்டையில போக. அழாத வள்ளி, காளியாத்தா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. மாமா உடம்பு குணமான உடனே அங்க பிரதர்ஷனம் செய்யறேன்னு வேண்டிக்கோ, எல்லாம் சரியாயிடுமா. மச்சானுக்காக அங்க பிரதட்சணை என்னம்மா? இந்த 6 அடி